Good evening friends, welcome to Sparks Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. மீன்ஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு பேப்பர் பிஓஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அது 422. ஸோ இந்த பேப்பரை யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்டு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரெண்டு விதமான போஸ்ட் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்வியூ போஸ்ட், அனதர் ஒன் இஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் கீழே வந்து ஒரு 4 போஸ்ட் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல் அப்படின்னு ஒரு போஸ்ட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் ஆர் பிரின்சிபல் ஐடிஐ அப்படின்னு சொல்ற ஒரு போஸ்ட்டும், அண்ட் தென் ஏஜிஎம் சொல்லுவாங்க, ஏஜிஎம் சிப்காட் அந்த போஸ்ட் எடுப்பாங்க. அண்ட் சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் அப்படின்ற இந்த 4 போஸ்ட்டும் இன்டர்வியூ போஸ்ட் கீழே எடுப்பாங்க. அதுக்கு வந்து பிஓஇ தான் நீங்கள் பேப்பராக செலக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு போஸ்ட்டும், அண்ட் தென் அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு போஸ்ட்டும் வந்து இந்த பிஓஇ தான் சிலபஸாக வச்சு நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்க 4 போஸ்ட்டுக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைப்படுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, எனி டிகிரி எக்ஸப்ட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்ட். ஸோ சிவில் அண்ட் ஆர்கிடெக்ட் தவிர மற்ற எனி இன்ஜினியரிங் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரொவைடட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே. ஸோ எனி டொமைனில் வச்சுருக்கலாம். ஸோ எனி டிகிரி பி ஆர் பிடெக் எக்ஸப்ட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்ட் ப்ளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகே. ஸோ செகண்ட் வந்து ஐடி பிரின்சிபலுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா எனி டிகிரி வச்சிருக்கலாம் அண்ட் ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும். அதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எனி டிகிரி இன் பேச்சுலர்ஸ், ஓகே, ஆர் பி ஆர் பிடெக் வச்சிருக்கலாம். அண்ட் தென் ஏஜிஎம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், அதுக்கும் வந்து எனி டிகிரி வச்சிருக்கலாம் பட் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் இன் ஏ ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அண்ட் தென் வி ஹேவ் 4th போஸ்ட் சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல். இதுக்கு வந்து நோ எக்ஸ்பீரியன்ஸ் பட் யூ கேன் ஹேவ் டிகிரி இன் பி அண்ட் பிடெக் அண்ட் ஏஎம்இ வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ எல்லாமே வந்து குரூப் ஏ ஸ்கேலில் வர போஸ்டஸ். லாஸ்ட் ஏஜிஎம்லாம் வந்து 1 வேக்கன்சி 2 வேக்கன்சி தான் போடுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். ஸோ யூ கேன் வெரி வெல் ப்ரிஃபர் ஃபார் தட் இஃப் யூ ஹேவ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இதுதான் இது சம்மந்தமாக வேறு யாராவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க, அதுக்கு நம்ம வில் ரிப்ளை. அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸ் டெக்னிக்கல் வந்து நம்ம இங்கே ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண நம்ம விஜயராகவன் சார் வந்து அதில் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமான உங்களுக்கு டவுட்ஸ் வேணாலும் அவரை வச்சு நம்ம கைடன்ஸ் செஷன் கொடுத்துக்கலாம். அது மாதிரி ஐடி ஏடி இண்டஸ்ட்ரீஸ்லையும் நம்ம கிட்ட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஐடிஐ பிரின்சிபல் ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏஜிஎம்க்கு லாஸ்ட் இயர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. லாஸ்ட் போஸ்ட்டில் அதில் கிடைக்கல அவங்கள வச்சு நம்ம வந்து கைடன்ஸ் செஷன் என்ன கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த 4 போஸ்ட் கம்ஸ் அண்டர் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் வில் மூவ் ஆன் டு நான் இன்டர்வியூ போஸ்ட். நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்குள்ள 2 போஸ்ட் எடுப்பாங்க. வந்து மேனேஜர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுப்பாங்க. அதுக்கு வந்து எனி டிகிரின்னு சொல்ல முடியாது, ஸ்பெசிஃபிக்காக அவங்க டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இருக்கலாம், இஎன்ஐ இருக்கலாம், அண்டு இசி இருக்கலாம், ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இந்த டொமைன்லாம் வந்து படிச்சிருக்கவங்க வந்து பி ஆர் பிடெக் வச்சிருக்கவங்க வந்து மேனேஜர் இன்ஜினியரிங் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்வயர்ட். ஓகே. அண்ட் தென் ஏஐ இண்டஸ்ட்ரீஸ் போகும். ஏஐ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அதே மாதிரி தான் எனி பி ஆர் பிடெக் வச்சுக்கலாம் எக்ஸப்ட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஓகே. ஸோ இன்டர்வியூவில் ஒரு 4 போஸ்டஸ் அண்ட் நான் இன்டர்வியூவில் 2 போஸ்ட் வரும். டோட்டலாக இந்த 6 போஸ்ட்டும் வந்து பேசிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் வந்து சிலபஸாக இருக்கும். ஸோ அதான் வந்து யாரெல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துரும். அந்த இந்த சிலபஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து டோட்டலாக ஒரு 9 டாபிக்ஸ் இருக்கும். அந்த 9 டாபிக்ஸை எப்படி ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளோ வெயிட்டேஜ்னு ரிசீவ் பண்ணல. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்றதும் ரிவைஸ்டு சிலபஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சிருக்கோம். சிலபஸ் எவ்வளோ வாஸ்ட்டாக இருக்குது அண்ட் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத வச்சு நான் வந்து இதை ஒரு 5 டொமைனாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ் ஆஃப் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் பேஸ் ஆஃப் ட்ரிபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வெயிட்டேஜும் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து அந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்கும். அண்ட் தென் 75 மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அண்ட் பேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கெலாம் சேர்த்து ஒரு 25 மார்க்ஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும் பட் ஸ்டில் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் இட். ஸோ அப்போது
ஒரு 60 + 75 ஒரு 135 மார்க்ஸ் வந்து நம்ம இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் தென் இது தாண்டி வந்து மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ் ஒரு 2 பேப்பர் கொடுத்துருவோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரும், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பேப்பரும், அதுக்கு அரௌண்ட் ஒரு 30 மார்க்ஸ் வரும். ஸோ இது வரைக்கும் சேர்த்து பார்த்தாலே ஒரு 165 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதுமானது. அடுத்து வர என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்துக்கலாம். ப்ரொவைடட் நம்மளுக்கு வந்து இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் லைட்டாக கிளான்ஸ் விட்டுட்டு அரௌண்ட் ஒரு 35 மார்க்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதே ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ளூக்கில் போட்டுருந்தாலும் அதில் ஒரு ரிமைனிங் ஒரு 8 மார்க்ஸ் வந்தாலும் 35க்கு நீங்கள் ஒரு 20 கிட்ட நம்ம எடுத்துட முடியும். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போனாலே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி போட்டு வந்தோன்னா. ஸோ அப்போ இந்த 165 தனியாகவும் இந்த 35 தனியாக வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த சிவில் இன்ஜினியரிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து இந்த என்விரான்மெண்ட்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. வேறு சிவில் சம்மந்தமான எக்ஸாம் அவங்க எழுதுறாங்கன்னா அதில் வந்து என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் இருக்கும், அதுவும் அவங்க படிச்சுப்பாங்க. எக்ஸ்ட்ரா அவங்க மேக்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பேஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் மேப் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் சிவில் அண்ட் பேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றதையும், செகண்ட் வந்து இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, பேஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இதை படிக்கணும். தேர்டு பிஓஎம் அண்ட் டிக்யூஎம் அதை படிக்கணும். ஃபோர்த்து வந்து என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஃபிஃப்த் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இந்த மாதிரி ஃப்ளோவில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இது தாண்டி இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வேறு எதனா டவுட் இருக்குது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சிலர்லாம் வந்து மேபி அவங்க கம்ப்யூட்டர் நல்லா தெரியும் அப்படின்னா அதெல்லாம் அவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதை வந்து நம்ம தனித்தனி இண்டிவிஜுவலாக தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ வேறு எதனா டவுட்ஸ் சம்மந்தமாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அதை அட்ரஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு வந்து சிலபஸ் டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி வீடியோ போடணும்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து அதை பற்றி தான் போடலான் இருக்கோம். அதில் வந்து நிறைய மாற்றிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து மெக்கானிக்கல் அண்டு எலக்ட்ரிக்கல்லாம் வந்து கொஞ்சம் பயாஸ்டாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இன்ஜினியர்ஸ் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி அந்த சிலபஸே வந்து கம்ப்ளீட்டாக வந்து யாரும் ஒருத்தர் பயாஸாக இருக்காத மாதிரி மெக்கானிக்கலாக இருந்தாலும், டெக்ஸ்டைல் இருந்தாலும், கெமிக்கல் இருந்தாலும், எலக்ட்ரிக்கல் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே லெவல் பிளேயிங் கிரவுண்ட் மாதிரி வச்சு அதை சிலபஸ் மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும். ஸோ வேறு எதனா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்ம அதை வந்து வில் அட்ரஸ் இட். தேங்க்யூ.